திமுகவோட முக்கிய புள்ளியா இருக்கிற கரூர் செந்தில் பாலாஜிக்கு திமுக எத்தனையாவது கட்சின்னு தெரியுமா? அவர் இதுவரைக்கும் எத்தனை முறை கட்சி தாவி இருக்கிறாருன்னு தெரியுமா? வைகோ மதிமுகவை தொடங்கின சமயத்துல மதிமுகல ஒரு சாதாரண தொண்டனாதான் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு செந்தில் பாலாஜி. அதன் பிறகு 1996 முதல் முறையா கட்சி மாறி திமுகவுக்கு வராரு. அப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. வார்டு செயலாளரா ஆகிறாரு. திமுகல ஒரு கட்டத்துக்கு மேல பதவிக்கு நிறைய போட்டி இருந்த காரணத்தினால VP கலைராஜன் மூலமா 2000ஆம் ஆண்டுல அதிமுகவுக்குள்ள செந்தில் பாலாஜி வராரு. அவருக்கு கரூர் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்படுது. சசிகலா அவர்களோட குடும்பம் தான் அதிமுகவில் பவர் சென்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற செந்தில் பாலாஜி அந்த குடும்பத்துக்கு கூட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படுது. அவர் கரூர்ல ஜெயிக்கவும் செய்யறாரு, MLA ஆகிறாரு. மணல் கொள்ளையை ஆதரிக்கும் திமுகவே ஒலிகன்னு சொல்லி கோஷமெல்லாம் போட்டு ஆக்டிவா அரசியல் களத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த ஜெயலலிதா அவருக்கு கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் கரூர் மாவட்ட செயலாளர் ஆகிறப்போ அவருக்கு வயசு 32 தான். 2011 சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த முறை MLA ஆனவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியையும் ஜெயலலிதா கொடுக்குறாங்க. 2015 வரைக்குமே செந்தில் பாலாஜியோட அரசியல்ல எல்லாமே ஏறுமுகம்தான். 2015 தான் ஊழல் புகார்ல சிக்கிறாரு செந்தில் பாலாஜி. அதை முன்னிட்டு அவரோட அமைச்சர் பதவியையும் மாவட்ட செயலாளர் பதவியையும் ஜெயலலிதா பறிக்கிறாங்க. 2016 ஜெயலலிதா இறந்து போறாங்க. அதன் பிறகு அதிமுக நிறைய அணிகளா உடைஞ்சு போகுது. அணிகளா உடைஞ்ச சமயத்துல செந்தில் பாலாஜி TTV தினகரனோட அணியில இருக்கிறாரு. TTV தினகரனுக்கு ஆதரவா இருந்த 18 MLAக்களை அப்ப தகுதி நீக்கம் பண்ணாங்க. அப்போ பதவியை இழந்த MLAக்கள்ல செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். ஒரு கட்டத்துல தினகரனோட அரசியல் இதுக்கு மேல செல்ஃப் எடுக்க போறதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற செந்தில் பாலாஜி 2018 திமுகவை நோக்கி நகர்றாரு. அறிவாலயத்தை நோக்கி வண்டியை திருப்புறாரு. அறிவாலயத்துல ஸ்டாலினை சந்திச்சு திமுகவில் தன்னை இணைச்சிக்கிறாரு. கரூர்ல ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திமுகவில் சேர்த்து மாஸ் காட்டுறாரு. செந்தில் பாலாஜி தன்னோட 30 ஆண்டு அரசியல் பயணத்துல 4 முறை கட்சி தாவி இருக்கிறாரு. 4 வெவ்வேறு கட்சிகள்ல பயணிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல இப்போதைய முதல்வர் ஸ்டாலினே மேடை போட்டு செந்தில் பாலாஜியை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. இப்ப பார்த்தா செந்தில் பாலாஜி திமுகவோட மிக முக்கியமான நம்பிக்கை முகங்கள்ல ஒருத்தர். அரசியல் இதெல்லாம் சாதாரணம் ப்ரோ. எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் YouTube சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.